இன்னைக்கு நாம குட்டீஸங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி நல்ல கிறிஸ்பியா கிரன்ச்சியா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பதத்துக்கு உருளைக்கிழங்கு வச்சு வறுவல் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 3 பெரிய உருளைக்கிழங்க இந்த மாதிரி கியூப் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை கட் பண்ணி தண்ணியில் சேர்த்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி உருளைக்கிழங்க தண்ணியில் சேர்க்கறதுனால இது கருத்து போகாது. இப்போது இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன். இப்போது இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம சேர்த்துருக்க பருப்பு கொஞ்சமாக கலர் மாற வரைக்கும் நல்லா பெரட்டி விட்டுடலாம். இப்போ சேர்த்துருக்க பருப்பு லைட்டாக கலர் மாறி இருக்கு பாருங்க. இந்த டைமில் நாம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. நாம் கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்க சேர்த்துடலாம். நாம் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு எண்ணெயோட நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு பெரட்டி விட்டுடணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இந்த 3 நிமிஷம் நம்ம மூடி வைக்கும்போது ஒரு நிமிஷத்துக்கும் இதை ஓப்பன் பண்ணி கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போது 3 நிமிஷம் ஆயிடுச்சு, பார்க்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது மசாலா எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மசாலா எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். இப்போது இதே மாதிரி திருப்பியும் இது ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடலாம். இது எண்ணெயிலே நல்லா வேகணும். இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இப்போது ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி வச்சு நடுவில் எடுத்து கிளறிக்கிட்டே இருக்கலாம். இப்போது 3லேருந்து 4 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் கலர் மாறி நல்லா சிகப்பாக மாறி இருக்கு பாருங்கள். நான் கொஞ்சம் கருவேப்பிலையை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். இப்போது இந்த கருவேப்பிலையோட பச்சை ஃப்ளேவர் சூப்பராக இதில் இறங்கும். கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு.